Hi, hello viewers. Welcome to Max with Dara YouTube channel. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபூரியர் சீரிஸோட half range தான். Next problem, find the half range sine series for f of x is equal to x into pi minus x in the interval 0 to pi அப்படிங்கிற இன்டர்வல்ல கால்குலேட் பண்ண சொல்றாங்க. Okay, and also deduce that 1 plus 1 by 1 divided by 1 power 3 minus 1 divided by 1 power 3 plus I think it's a typing mistake. This is also 5 power 3. Okay, this is equal to we got to prove that 5 power 3 divided by 32 அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணணும். ஓகே, ஸோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ஃபார்முலா அப்படிங்கறத நோட் பண்ண போறோம். ஓகே, ஸோ ஃபூரியர் சைன் சீரியஸ்க்குள்ள ஃபார்முலா என்ன அப்படிங்கறத நோட் பண்ண போறோம். ஓகே, ஃபூரியர் sine series f of x is equal to Fourier sine series f of x is equal to sigma n is equal to 1 to infinity bn into sin nx. Okay, so what about bn என்ன அப்படிங்கறத நோட் பண்ண போறோம். Okay, where bn is equal to 2 divided by pi into integral limit or 0 to pi f of x into sin nx dx அப்படிங்கிறது. ஓகே, ஸோ கால் இட் அஸ் ஈக்குவேஷன் 1. இதுல இருந்து bn ஓட வேல்யூ என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணி ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ண போறோம். ஓகே, ஸோ now we are going to find the value of bn. So bn is equal to, once again I am going to rewrite the definition 0 to pi f of x into sin nx dx. Okay, okay, then what about f of x? F of x is nothing but x into pi minus x into pi minus x. Okay, 2 divided by pi into integral 0 to pi f of x is equal to x into pi minus x into sin nx dx. Okay, okay, இங்க uv method யூஸ் பண்ண முடியாது. We are going to use the Bernoulli's equation. Okay, Bernoulli's equation தான் இங்க யூஸ் பண்ணி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். What about Bernoulli's equation? So first of all equation என்ன அப்படிங்கறத நோட் பண்ணிடலாம். Bernoulli's equation. Okay, suppose integral of u dv this equal to uv minus u dash v1 plus u double dash v2 minus u triple dash v3. Alternative plus minus sign change ஆயிட்டே தான் வரும். What about u v? நம்ம i late அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் யூஸ் பண்ண போறோம். ஓகே, இங்க நம்ம இங்க u dash அப்படிங்கிறது டிஃபரன்சியேஷன் ஆஃப் u, v1 அப்படிங்கிறது இன்டகிரேஷன் ஆஃப் v. ஓகே, ஓகே, ஸோ இங்கே வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூஸ் ஈக்குவல் டு எதாவது சூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா யூஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு பை மைனஸ் எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு பை மைனஸ் எக்ஸ். ஓகே, தென் டிவி இஸ் ஈக்குவல் டு சைன் என்எக்ஸ் டிஎக்ஸ், சைன் என்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். ஆக்சுவலாக யூ அப்படிங்கிறது ஒன் மோர் ஸ்டெப் யூஸ் பண்ண போகிறோம். யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு பை மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். தென் வாட் அபவுட் வி? What about v? V is equal to sin nx integrate பண்ணோம் அப்படின்னா minus cos nx by n அப்படின்னு கிடைச்சிடும். Okay, u dash. What about u dash? We got to differentiate on with respect to x. So x into pi differentiate பண்ணோம் அப்படின்னா just pi அப்படின்னு கிடைச்சிடும். Pi minus 2x அப்படிங்கிறது கிடைக்கும். Then what about u double dash? Pi அப்படிங்கிறது constant, 0 ஆயிடும், only minus 2 அப்படின்னு கிடைக்கும். What about u triple dash? So 0 அப்படின்னு கிடைச்சிடும். And then what about v1? Okay, cos nx மறுபடியும் இன்டகிரேட் பண்ண போற x பொறுத்து. cos nx இன்டகிரேட் பண்ணோம்னா sin nx by n அப்படின்னு கிடைச்சிடும். therefore minus 1 by n squared into sin nx அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, then v2 அப்படிங்கிறது once again sin nx இன்டகிரேட் பண்ண போறோம். sin nx இன்டகிரேட் பண்ணீங்க அப்படின்னா minus cos nx by n கிடைச்சிடும். மைனஸ், ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு sin nx இன்டகிரேட் பண்ணப்போ ஒரு மைனஸ் கிடைக்கும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, ஸோ பிளஸ் அப்படின்னு கிடைச்சிடும். 1 divided by n power 3 into cos nx அப்படின்னு கிடைச்சிடும். ஆக்சுவலாக v3 கால்குலேட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. என்ன ரீசன் அப்படின்னா u3 ஓட வேல்யூ 0 ஆகிடும், u triple dash ஓட வேல்யூ 0, v3 வாட் எவர் இட் மே பி தி வேல்யூ, என்ன வேல்யூவாக இருந்தாலுமே மல்டிப்ளிகேஷன் பண்ணுறப்போ 0 ஆகிடும். ஸோ now we are going to substitute the values in our form. ஸோ என்ன மல்டிப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா uv minus u dash v1 u double dash v2 u and so on. Okay, ஸோ இங்கே ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2 divided by pi into what about the first value uv, x pi minus x squared. uv means x pi minus x squared into, okay, minus cos nx
மைனஸ் காஸ் என்எக்ஸ் பை என் அப்படின்னு கிடைச்சிடும் யூவி. தென் ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கு. தென் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, செகண்ட் டேர்ம் ப்ளஸ் யூ டேஷ் வி ஒன். ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்கு, இங்கே ஒரு வி ஒன்ல ஒரு மைனஸ் இருக்கு. ஸோ ப்ளஸ் அப்படின்னு கிடைச்சிடும். ஆன்சர் 5 minus 2x into sin nx by n squared அப்படின்னு கிடைச்சோம். sin nx by n squared. Okay. Then third term plus, okay, u double dash v2 plus, actually u double dash ஓட நெகட்டிவ்ல இருக்கு. So minus 2 cos nx divided by n power 3 அப்படின்னு கிடைச்சோம். நெக்ஸ்ட் வேல்யூ u triple dash, அது 0 தான், பிரச்சனை கிடையாது. So limit is 0 to pi அப்படிங்கிறது லிமிட். Now we are going to substitute the limit values. Okay, this is equal to 2 divided by pi into, ஸோ எக்ஸுக்கு பதிலாக பை அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எக்ஸுக்கு பதிலாக பை அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேர்ம் என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸுக்கு பதிலாக பைன்னு சொல்லி சூஸ் பண்ணுறப்போ பை இன்ட்டு பை பை ஸ்கொயர் மைனஸ் பை ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் 0 ஆகிடும். ஓகே, 0. ஓகே, இது அப்பர் லிமிட் 0. வாட் அபவுட் தி செகண்ட் ஒன்? இங்கே அப்ளை பண்ணோம் அப்படின்னா சைன் என் பை, சைன் என் பையோட வேல்யூ 0 ஆகிடும். 0 இன்ட்டு சம்திங் வாட் எவர் இட் மேபி, இந்த டேர்மும் 0 ஆகிடும். இங்கே லாஸ்ட் ஒன், ஓகே, மைனஸ் 2 காஸ் என் பை, 2 காஸ் என் பை டிவைடட் பை என் பவர் 3 அப்படின்னு கிடைச்சோம். அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். லோயர் லிமிட் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 0 மைனஸ் 0 தான் கிடைக்க போகுது. ஸோ 0 இன்ட்டு சம்திங் ஃபர்ஸ்ட் டேர்ம் வேனிஷ் ஆகிடும். தென் ப்ளஸ், தென் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா சைன் 0 ஆகிடும். ஓகே, சைன் 0 ஒன் செகண்ட் 0 மைனஸ் லாஸ்ட் டேர்ம் எக்ஸுக்கு பதிலாக 0ன்னு சொல்லி அப்ளை பண்ணோம் அப்படின்னா காஸ் 0ஓட வேல்யூ 1ன்னு கிடைச்சிடும். ஸோ 2 பை என் பவர் 3 அப்படிங்கிற வேல்யூ கிடைச்சிடும். ஸோ ஃபர்தர் சிம்பிளிஃபிகேஷன் is equal to 2 divided by pi into minus 2 cos n pi ஓட வேல்யூ minus 1 whole power n divided by n power 3 minus into minus plus அப்படின்னு கிடைச்சிடும். 2 divided by n power 3 அப்படின்னு கிடைச்சிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 by n power 3 அப்படிங்கிறது காமனான டேர்மாக இருக்குது. 2 by n power 3 அப்படிங்கிற டேர்ம் போத் டேர்ம்ஸ்க்குமே காமனாக இருக்குது. அப்படிங்கிறப்போ அந்த டேர்ம் வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிடுவோம். ஓகே, 4 அப்படிங்கிற டேர்ம் கிடைச்சிடும். ஓகே, 2 அப்போ 4, ஓகே, டிவைடட் பை பை இன்ட்டு என் பவர் 3 அப்படின்னு கிடைச்சிடும். ரிமைனிங் ஆன்சர் 1 மைனஸ் மைனஸ் 1 ஹோல் பவர் n அப்படிங்கிற டேர்ம் கிடைச்சிடும். ஓகே, this is our bn, this is our bn. Okay, then we are familiar with that formula, sine series Fourier sine series என்ன அப்படிங்கிறது தெரியும். ஓகே, this is equal to Fourier sine series f of x is equal to sigma n is equal to 1 to infinity bn into sin nx. Okay, now we are going to substitute the value. Okay, what about the value f of x? F of x is equal to என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்னா x into pi minus x. Okay, is equal to x into pi minus x. This is equal to sigma n is equal to 1 to infinity bn 4 divided by pi into n power 3 1 minus minus 1 whole power n into sin nx into sin nx. Okay, ஸோ வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் வெளியில் எடுத்துக்கலாம். வாட் அபவுட் தி கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படிங்கிறது 4 டிவைட் பை பை அப்படிங்கிற டேர்ம் கான்ஸ்டன்ட் 4 டிவைடட் பை பை. வாட் அபவுட் தி ரிமைனிங் டேர்ம் சிக்மா n is equal to 1 to infinity, okay, sin 1 minus minus 1 whole power n into sin nx divided by n power 3 அப்படிங்கிற டேர்ம். Okay, so now we are going to substitute the values. N is equal to 1 to 1 so on 4 divided by pi into, what about the value of n is equal to 1? Suppose n is equal to 1 அப்படின்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா minus 1 அப்படின்னு கிடைச்சிடும். minus 1 whole power 1 minus 1 minus into minus plus அப்படின்னு கிடைச்சிடும். so 2 அப்படிங்கிற டேர்ம் கிடைச்சிடும். Okay, 2 sin x by 1 power 3 அப்படின்னு கிடைக்கும். 2 sin x divided by 1 power 3 அப்படின்னு கிடைச்சிடும்.
plus suppose n is equal to 2 அப்படின்னு apply பண்றோம். n is equal to 2 means minus 1 power 2 plus 1 அப்படின்னு கிடைச்சிரும். 1 minus 1 0 ன்னு கிடைச்சிரும். Okay. Then what about n is equal to 3? n is equal to 3 means minus into minus plus அப்படின்னு கிடைச்சிரும். So 2 into sin 3x divided by 3 power 3 அப்படின்னு கிடைச்சிரும். Then n is equal to even means once again 0 plus 2 into sin 5x by 3 power 5 அப்படின்னு கிடைச்சிரும். Okay, sorry, not 3 power, yeah, 5 power 3, not 3 power 5. This is equal to 5 power 3 அப்படின்னு கிடைச்சிரும் plus and so on. Okay, what about the final answer? This is equal to, okay, 2 அப்படிங்கிற டேர்ம் எல்லாத்துலயுமே காமனா இருக்கு. 2 அப்படிங்கிற டேர்ம் காமனா உள்ள எடுத்துட்டோம் அப்படின்னா 4 into 2 8 அப்படின்னு கிடைச்சிரும். 8 divided by pi into sin x by 1 power 3 sin x by 1 power 3 plus sin 3x by 3 power 3 plus sin 5x by 5 power 3 plus and so on. Okay. Okay. So answer is, this is f of x, x into pi minus x. This is a sin series. But one more answer we have to find. என்ன answer find பண்ணணும் அப்படின்னா deduce that. Okay, இந்த answer என்ன அப்படிங்கறத verify பண்ணணும். This is equal to pi power 3 by 32 அப்படிங்கறத நம்ம check பண்ணணும். Okay. So we are going to verify that one. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக எக்ஸுக்கு பதிலாக 1/1/3. ஸோ எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ சூஸ் பண்ணோம், 1 வரும் அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஓகே, ஸோ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2. ஆல்மோஸ்ட் ஆன்சர் ஓவர். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு π/2 இன் தி அபோவ் ஈக்குவேஷன். ஸோ அபோவ் ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு பதிலாக π/2ன்னு அப்ளை பண்ணோம் அப்படின்னா, வாட் அபவுட் தட் வேல்யூ, π/2 இன்ட்டு π minus π/2 அப்படின்னு கிடச்சிடும் ஆன் அவர் லெஃப்ட் ஹேண்ட் சைட். ஓகே, so this is equal to 8 divided by pi into sin π/2 divided by 1 power 3 plus sin 3 π/2 by 3 power 3 then plus sin 5 π/2 by 5 power 3 and so on. Okay. So this is equal to π/2, pi minus π/2, once again π/2. So π/2 into π/2 π/4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஒரு π/2 கிடைக்கும். இங்கே ஒரு π/2 இருக்கு, மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா pi squared by 4 அப்படின்னு கிடைச்சிடும். This is equal to pi squared by 4. So this is equal to 8 divided by pi into sin π/2 ஓட வேல்யூ 1 divided by 1 power 3 sin 3 π/2. So 2 pi அப்படிங்கிறப்போ 3 pi/2 அப்படின்னு கிடைச்சது ஆக்சுவலாக. ஸோ வாட் அபவுட் திஸ் வேல்யூ, திஸ் இஸ் நத்திங் பட் -1 அப்படிங்கிற டேர்ம் கிடைச்சிடும். sin 3 pi/2 அப்படிங்கிறது -1 divided by 3 power 3 அப்படின்னு கிடைச்சிடும். ஒன்ஸ் அகைன் 5 pi/2 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம் அப்படின்னா 2 pi plus pi/2 அப்படின்னு எழுதலாம். 2 pi plus pi/2. ஸோ ஒன்ஸ் அகைன் ஃபர்ஸ்ட் குவாட்ரேட்டில் வந்துடும். ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஆல் சில்வர் டீ கப்ஸ் அப்படிங்கிறது தெரியும். 3 pi/2 அப்படிங்கிறது pi plus pi/2 கிடைச்சிடும். தேர்ட் குவாட்ரேட், ஸோ மைனஸ் கிடைச்சிடும். ஸோ திஸ் ஒன் 5 pi/2 அப்படிங்கிறது 2 pi plus pi/2 ஃபர்ஸ்ட் குவாட்ரேட், ஸோ ப்ளஸ் அப்படின்னு கிடைச்சிடும். 1 divided by 5 power 3. ஓகே, அண்ட் ஸோ ஒன். ஓகே, நெக்ஸ்ட் சம் 7 pi அப்படின்னு கிடைச்சிடும். 3 pi/2 ஒன்ஸ் அகைன். ஓகே, ஸோ ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள 8 divided by 5 அப்படிங்கிறது இங்கே வரும்போது மல்டிப்ளிகேஷன் வந்துடும். அப்போ என்ன ஆன்சர் கிடைச்சிடும் அப்படின்னா pi squared into pi power 3 4 into 8 32. So this is equal to 1 divided by 1 power 3 minus 1 divided by 3 power 3 plus 1 divided by 5 power 3 minus and so on. இதுதான் ப்ரூவ் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஓகே, ஆன்சர் இஸ் ஓவர். தேங்க்யூ.